Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் சில டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிட்டிங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, மேம் எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. சில டிஸ்ட்ரிக்டில் இன்னமும் இந்த வீக் தான் நடந்துகிட்ருக்கு. சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டே இல்லை. ஆனுவல் எக்ஸாமுக்கு ரிவிஷனாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட் எழுத போகிறவங்க ஜஸ்ட்டு ஃபைனலாக இது ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 1 சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். டோட்டல் மார்க்ஸ் 50க்கு கொடுத்துருக்காங்க. 9 மார்க்ஸ் வந்து நமக்கு 1 மார்க்ஸ்லேயே கவர் ஆகிடுது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எது கரெக்டான ஆப்ஷனோ ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 9 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் கவர் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஆன்சர் எனி 8 கொஸ்டின்ஸ். 8 கொஸ்டின்ஸ் எனி 8 வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து ஃபைண்ட் த டிஎஸ்சி ஆஃப் அ கியூபாய்ட், லென்த்து, பிரெட், ஹைட் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் பக்கெட்னு கொடுத்துருக்காங்க. 13. 14 பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் அ கியூப் ஹூஸ் சைடு இஸ் 10 சென்டிமீட்டர். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நம்ம வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுன்ற மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சென்டம் வாங்கிடுவீங்க. சரிங்களா? ஸோ கிளியராக தரோவாக அந்த சம்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? 1 மார்க்கு உங்கள் கையில் இருக்குது. எல்லா எக்ஸசைஸில் இருக்க 1 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின். ஸோ டோட்டலாக இங்கே 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். ஸோ 10ல் எனி 8 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது பார்ட் 3. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸை மீடியன் மோட் இருக்கு இல்லையா, ரேஞ்ச், இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக வந்து போட்டு பாருங்கள். நம்ம ஸ்டடி பிளான் வைஸ் பார்த்தாலுமே நம்ம முன்னாடியே முடிச்சிட்டோம். ரிவிஷன் நிறைய கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணிட்டோம். நியர்லி 3-4 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் எத்தனை கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மற்ற சப்ஜெக்டை காட்டிலும் மேக்ஸ் வந்து நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் எழுதும் போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சென்டம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது பார்ட் 3. ஆன்சர் எனி 5 கொஸ்டின்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 5 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து 3 ஐடென்டிக்கல் கியூப் ஆஃப் சைட் 4 சென்டிமீட்டர் இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தென் 22nd த சைட் ஆஃப் அ மெட்டாலிக் கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த கியூபாய்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் 23rd லென்த் ஆஃப் இட் சைட் அண்ட் மீட்டர்ஸ் அதை கொடுத்துருக்கு. அடுத்து 24 பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் டேட்டா கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் இன் அன் ஏரியா பேஸ்ட் ஆன் தேர் ஏஜ், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ். ஸோ இந்த சம்ஸ் கண்டிப்பாக இதிலேருந்து 1 or 2 சம்ஸ் நமக்கு வரும்ன்றதை நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்துறவங்களுக்கு இது வந்து கிளியராக தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 த ஃபாலோயிங் ஆர் த மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. மீடியன் வந்து கால்குலேட் பண்ணணும். மீடியனுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்ற மாதிரி போட்டு எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. ஃபார்முலாவும் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அதுக்கும் மார்க் இருக்குது. எனக்கு சுத்தமாக தெரியாதுனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஃபார்முலாவாவது போட்டு வைங்க. சரிங்களா? ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அடுத்து ஃபைண்ட் த மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. கண்டிப்பாக மீடியன் மோட்லேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். அதை நல்லா தெளிவாக போட்டு பாருங்கள். ஈவன் ஈஸி சாப்டரும் மீடியன் மோட் வந்து ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸ் சப்ஜெக்டே மேக்ஸ். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்னு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். எந்த சம்மு டஃப்பாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது எப்படிலாம் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்ற வழியில் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? ஒரு 2-3 வீடியோஸ் பாருங்கள். இல்லையா டியூஷன் போகிறீங்களா, டியூஷன் மேம் கிட்டே கேளுங்க. கிளாஸ் டீச்சர் மேக்ஸ் ஹேண்ட்லிங் டீச்சர்கிட்ட சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆகிடும். இப்போது இந்த எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மேக்ஸ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறவங்க நிறைய கொஸ்டின் பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போது இது வந்து நெக் மூமெண்ட்டில் இருக்கீங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் 10th போக போகிறீங்க. அதனால் இப்போலேருந்தே உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.